என் பேர் பாண்டீஸ்வரன். ஸ்ரீவில்லிபுத்தூர் என்னோட நேட்டிவ் பிளேஸ். நான் பிஇ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் இயராக ஒர்க் பண்ணியிருக்கேன். திரும்ப அப்பவும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். திரும்ப வேலைக்கு போய் அப்புறம் சில டிஸ்ட்ராக்ஷன் படிக்கலை. அப்புறம் மறுபடியும் இப்போ 2019 கொஞ்சம் ப்ராப்பராக போய்கிட்டு இருக்கு. எல்லா எக்ஸாம்ஸுமே கொஞ்சம் மெயின்ஸ் வரைக்கும் போயிடுவேன். ஃபைனலில் ஒரு 2 மார்க் 3 மார்க் அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் தான் போய்கிட்டுருக்கு. இது வந்து என்னோடய லாஸ்ட் அட்டெம்ப்ட்டு. ஸோ வந்து அதனால் அப்போ தான் பிவியோட இது வந்துச்சு. சரி ஓகே, நம்ம இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் பிவிக்கு வந்தேன். கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீயாக இருக்கும். பிவி எதுக்குன்னா, வீட்டில் படிப்போம், எப்போயுமே ரெகுலராக தான் படிப்பேன். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் படிப்போம். ஏன்னா நான் இருக்கும்போது சம்டைம்ஸ் பேரண்ட்ஸே கூட நம்மளுக்கு கொஞ்சம் ஏதாவது ஒரு சின்ன வேலை பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு, ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. நம்ம அதை தவிர்க்க முடியாது அந்த டயத்தில். என்கிட்ட இருக்கிற என்ன பிரச்சனைனா, ஒன்ஸ் வெளியில் போயிட்டேன் அப்படின்னா திரும்ப உள்ளே வர்றதுக்கு, புக் எடுத்து படிக்கிறதுக்கு அது எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லவே முடியாது, இருக்கிற மூடை பொறுத்து. ஸோ இதுக்காகவும் அப்புறம் வீக்லி ஒன்ஸ் ஃப்ரெண்ட்ஸு யாராச்சும் வருவாங்க, அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வருவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் தள்ளி நிற்கணும், அவாய்ட் பண்ணணும். இது தவிர பர்சனலாக நிறையா பிரச்சனைகள் இருக்குது. இது எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே நான் பிவி சூஸ் பண்ணி வந்தேன். டோட்டலாக யார்ட்டையுமே பேசுறதில்ல ஃபோனு. வீட்டிலேயே கூட சொல்லிட்டேன், நானாக கூப்பிட்டா பேசுங்க. இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, எனக்கு இங்கே பிஎஸ்என்எல் டவர் கிடைக்கல. ஸோ நானாக கூப்பிட்டு பேசினா தான் உண்டு. கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நைட்டு தூங்கும்போது கொஞ்சம் ஃபோன் யூஸ் பண்ணேன். வீட்டில் தூங்கும்போது பாட்டு கேட்டு ஏதாவது யூடியூப் பார்த்துட்டு, அது இங்கே இல்லை. ஸோ அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தில் ஓகே, பிரச்சனை இல்லை. இப்போ இந்த ஃபோனை சும்மா இங்கே வச்சுட்டு போனாலும் யாரும் எடுக்க மாட்டாங்க, அது வாட்டுக்கு இருக்கும். எனக்கு வெளியில் இங்கேயும் ஓரளவு ஈக்குவலாக தான் படிக்க முடியுது. ஆனால் அந்த வெளியில் வந்து அந்த ஒரு குவாலிட்டி ஆஃப் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் வேரி ஆகும். இருக்கிற அந்த டிஸ்ட்ராக்ஷன் பொறுத்து நம்ம படிக்கிறோம்னு நினச்சிட்டு இருப்போம். இங்கே வந்ததுக்கப்புறம் இப்போ உதாரணத்துக்கு இங்கே ஒரு 200 சம்ஸ் கொடுக்குறாங்க குவான்ஸில், ஒரு நாளைக்கு நான் சொல்கிறேன் ஒரு டாப்பிக்கில் கொடுக்குறாங்க. அப்படின்றப்ப நான் கண்டினியூஸாக இங்கே அரௌண்ட் ஒரு 30 கிட்ட ஓரளவு நான் மினிமமாக தான் சொல்கிறேன், அந்த மாதிரி போட்டுறேன். இதே அங்கே வீட்டில் உட்காந்தோம்னா இந்த இது நான் பண்ணுவேன்னா, ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டக் ஆனாலுமே ஸ்டக் ஆயிடுச்சு நம்மளுக்கு வரல அப்படின்னு சொல்லி நான் ரெஸ்ட் எடுத்துடுறேன். இங்கேனா நான் யார்ட்டாவது கேட்குறேன், மென்டர் இருக்காங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு, அவங்கள்ட்ட கேட்குறேன், எனக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. இங்கே காலையில் பார்த்தோம்னா 6:30 கிட்ட எங்களுக்கு மீட்டிங் இருக்குது, வைவா மீட்டிங் இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஷன் கொஞ்சம் போகும், அது ஒரு 1 hour போகும். அதுக்கப்புறம் காலையில் நியூஸ் பேப்பர் காலையில் ஒரு நாள் 5:15 வந்துருச்சு, ஒரு நாள் 4:45 வந்துருச்சு. ஸோ நான் நியூஸ் பேப்பர் ரெகுலராக ரீட் பண்ணுவேன். அதனால் எனக்கு நியூஸ் பேப்பர் ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. ஏன்னா எங்கள் ஊரில் வந்து எனக்கு 6:30 மேலே தான் எனக்கு வரும். ஸோ இங்கே வந்து எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வருது. நான் ஏர்லியராகவே கொஞ்சம் நியூஸ் பேப்பரை முடிச்சிடுறேன். அது எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குது. இது காலையில் முடிஞ்சது. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு 8:30 கிட்ட இதாகும். அதுக்கப்புறம் சிஏ டிஸ்கஷன் பழையபடி போகும். அப்புறம் இங்கிலீஷ் கிளாஸ் போகும். இங்கிலீஷ் கிளாஸ் அது ஒரு 1 o'clock வரைக்கும் போகும். அப்புறம் 1 hour லஞ்சு, அப்புறம் 2 to 4:30 வரைக்கும் கிளாஸு. அப்புறம் கொஞ்சம் நேரம் பிரேக்கு, மறுபடியும் மீட்டிங் டிஸ்கஷன் தான், கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஷன். அப்புறம் டெஸ்ட்டு, ரிவ்யூ பார்க்குறது, அடுத்து சிஏ படிக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் டேக்கு அப்படியே இதாகிடுவோம். அப்படியே ஃபுல்லாக போய்கிட்டு இருக்குது. டோட்டலாக எங்கேஜாக தான் இருக்கிறோம். நான் சிஏ வந்து நார்மலாக வந்து தனியாக தான் படிப்பேன். ஸோ வந்து எனக்கு இங்கே வந்தும் கூட இந்த மென்டர் மீட்டிங் அதெல்லாம் சொன்னப்போ நான் வந்து சொன்னேன், இல்லை தனியாக தான் நம்மளுக்கு செட் ஆகும், சேர்ந்துருந்தால் செட் ஆகாது. அதாவது என்னென்னா, படித்ததே மறுபடியும் படிச்சுட்டு இது பண்ணுறதுக்கு நான் டிஸ்கஸ் பண்ணலை பெருசாக. நான் தனியாக இருக்கும்போது என்னன்னா குவிஸ் நிறையா போட்டு பார்த்துருவேன். ஸோ அப்படின்றப்ப இங்கே டிஸ்கஸ் பண்ண வேணாம் தான் நான் ஃபஸ்ட்டு நினச்சது. அப்புறம் ஒரு 2 நாள் அட்டன் பண்ணேன். நான் ஒரு சிலது ஞாபகம் வச்சுருந்தாலும் அங்கே கேட்கும்போது எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. வேறு யாராவது அதை சொல்கிறாங்க, அப்போ மறுபடியும் ஞாபகம் வருது. நான் நினைக்காத ஒன்று அந்த இடத்துல எனக்கு ஞாபகம் வருது. தட் மீன்ஸ் அந்த இடத்துல ஒரு டிஸ்கஷன் இருக்கிறதுனால தான் ஏதோ நம்மளை வந்து அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு மெமரி வந்து ஒரு ஸ்டிமுலேட் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். நான் வேணான்னு சொல்லிட்டு திரும்ப நான் ஒரு நாள் ஸ்கிப் பண்ணேன். அதுக்கப்புறம் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான். இப்போ ஒரு 3 to 4 days தான் இருக்கும். 4 daysக்குள்ளே நாங்கள் ஒரு 10 days முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட ரொம்ப நான் என்ன சொல்ல டீப்பாக முடிச்சிட்டோம். நார்மலாக ஜஸ்ட் லைக் தான் படிக்காமல் டீப்பாக முடிச்சிட்டோம். இங்கிலீஷில் வந்து செஷன் போகுது, கிராமர் செஷன் காலேஜ். இது வரைக்கும் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு எங்களுக்கு. ஸோ வந்துட்டு ஒவ்வொரு ரொம்ப டீப்பாக சொன்னாங்க எங்களுக்கு. இது வரைக்கும் எனக்கு முடிஞ்ச 1 month ஆகுது. நான் வந்து ஃபீல் பண்ணதுன்னா ரொம்ப டீப்பாக போச்சு அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நார்மலாக எனக்கு இங்கிலீஷ் ஓரளவு வந்துடும். ப்ரிலிம்ஸ்லேயும் above 15, சம்டைம்ஸ் 20 above கூட வரும். மெயின்ஸ்லேயும் 20 above சம்டைம்ஸ் வந்திருக்கு, 17 above வந்திருக்கு. ஸோ நான் இங்கே எனக்கு குவான்ஸ் தான் ப்ராப்ளம் அப்படின்னு நான் வந்தேன். இங்கிலீஷ் வந்தால் எனக்கு தெரியுது, என் மார்க் அதிகமாக வந்தாலும் நான் வந்து ஒரு ஆவரேஜோட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கிறேன் அப்படிங்கிற எனக்கு ஒரு ஃபீலு. கொஞ்சம் டீப்பாக வந்து போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். இங்கிலீஷ் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு எனக்கு. இவ்வளோ சம்ஸ் நான் வந்து இந்த டைமில் போடுவேனா வீட்டில் இருக்கும்போது அப்படின்னா கொஞ்சம்
கொஷினபிள் தான். இங்கே இருக்கும்போது ஓரளவு ஏதோ கொஞ்சம் போடுறேன், தெரிலனாலும் கேட்குறேன். எங்கள் வீட்டில் யார்ட்டையும் கேட்க முடியாது. ஒரு 2-3 கேட்டாலும் அதுக்கடுத்து எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வராது போடுறதுக்கு. ஓப்பனாக சொன்னால் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகே அடுத்து பார்த்துக்கலாம், டெஸ்ட் மூலமாக போட்டுக்கலாம், இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வரும்போது கொஞ்சம் மென்டர்கிட்ட கேட்குறேன், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறேன். எல்லாமே ஓரளவு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. லேப் சப்போர்ட் இருக்குது. லேப் வந்து 24 ஹவர்ஸும் அக்சசபிள் தான். நேற்றுலாம் 12:30 மேலே வரைய லேபில் இருந்தேன் நான். அதெல்லாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இவ்வளோ டைம் தான் இருக்கணும், போகணும் அப்போலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. காலையில் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டாலும் சரி, ஒரு 5 மினிட்ஸ் டைம் கிடச்சாலும் ஏதோ ஒன்று, இப்போ ஒரு மினிஸ்டரோட கான்ஸ்டியூன்சி மறந்துருச்சு அப்படின்னா டக்குன்னு கீழே வருவோம், பிரேக்குக்கு தான் வருவோம், வந்துட்டு டக்குன்னு சர்ச் பண்ணி ஓ இதுதான் போல் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அந்தளவுக்கு இருக்குது. அதெல்லாம் லேபில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. மென்டர் சப்போர்ட்டு டோட்டலாக கிட்டத்தட்ட அவங்க மென்டர் என்ன சொல்ல ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஜோவியலாக தான் இருக்கிறாங்க. யார்கிட்டையும் கோவப்பட்டது கிடையாது, நான் பார்த்ததில்லை இது வரைக்கும். எதனாலும் ஓகே உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு தான் எதுனாலுமே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறது, எங்களுக்கு புரியலை அப்படின்னு சொன்னாலுமே ஓகே பார்த்துக்கலாம், அடுத்து நாங்கள் இது பண்ணிட்டு சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாலும், நாங்கள் ஆல்ரெடி அவங்களோட நல்லா சொன்னாலும் அவங்க ஏற்றுக்கிறாங்க. ஓகே இது கரெக்டாக இந்த இதில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மென்டரும் சூப்பர், எல்லாருமே சூப்பர் தான். மெட்டீரியல் இங்கிலீஷ் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்கூல் பசங்க சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதோட இன்டென்ட் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது. என்ன சொல்கிறோம், நம்ம வந்து ஈஸியாக வந்து மிஸ்டேக் பண்ணுறோம். பார்க்கும்போது இதுதானே நான் சால்வ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி தான் யாருக்குனாலும் வரும். கூட நிறைய பேர் இங்கிலீஷில் ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே அவங்களும் இது வந்துடும் ஈஸியாக, அது இதுக்கே எவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் அங்கே மிஸ்டேக் அவங்களும் பண்ணுறாங்க, நார்மலாக ஒரு ஆவரேஜாக இருக்கிறவங்களும் பண்ணுறாங்க. ஸோ அப்படின்றப்ப இங்கிலீஷ் மெட்டீரியல் வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் இந்த மெட்டீரியல் மட்டும் வச்சுட்டு தான் நான் இந்த தடவை இங்கிலீஷ்க்கு எப்போயுமே மார்க் வச்சுட்டு தான் நான் போவேன். செக்ஷனல் டெஸ்ட்டு மார்க்கு இந்த தடவை இந்த மெட்டீரியல் வச்சு மட்டுமே நான் கிராமர் ஓரியன்டுக்கு வந்து கொஞ்சம் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிருக்கேன். ஷேரிங் ஆஃப் நாலேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அது எந்த ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். இங்கிலீஷ்க்கு நம்ம ஷேர் பண்ணலாம், இங்கிலீஷ்க்கு என்னதான் ஷேர் பண்ணாலும் அவங்களுக்குன்னு அது வந்து ஒரு லாங்குவேஜ் அப்படின்றப்ப ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அவங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்குமே தவிர அது ஓகே தான். மற்றபடி குவான்ஸுக்கும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுது. எல்லாமே ஷேர் பண்ணுறதுனால கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது சம்டைம்ஸ் அப்படியே அந்த காரிடாரில் வாக்கிங் போவோம். பசங்க கிரிக்கெட் விளாடுவாங்க. அது கொஞ்சம் நிறைய பேர் இருக்கும். கிரிக்கெட்னால் 11 பேர் தான் விளாடுவாங்க. இங்கே அப்படி கிடையாது, நிறைய பேர் இருக்கும். கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இங்கே இருக்கிற மாதிரி, இங்கே இருக்கிற ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாறும்.